ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முடி கொட்டுனவங்களுக்கு முடி எப்படிலாம் ரீக்ரோத் ஆகுறது, ரீக்ரோத் ஆகுறப்ப என்னெல்லாம் சிம்டம்ஸ் காட்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சில பேருக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்து ஃபுல்லாக கொட்டியிருக்கும். இப்போ எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அளவு ரெட்டச்சடை போட்டால் இந்த அளவு இருந்த ஹேர் எனக்கு அதிக கவலைப்பட்டு சாப்பிட்டா உணவை குடல் உள்வாங்காது. அதாவது நம்ம இந்த தொண்டை வரையும் தான் முழுங்க முடியும். அதுக்கு கீழே தானாகவே அந்த உணவை அந்த குடல் அப்சர்வ் பண்ணணும். அது பண்ணாது. அந்த கஷ்டத்தினால பெரிய உடல்நல பாதிப்பாக இருந்து எல்லாமே ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. நான் வெயிட் லாஸ் ஆகுறது அதை தனியாக சொல்கிறேன். அது என்னெல்லாம் ஆச்சுங்கிறது அதை தனியாக வீடியோ சொல்கிறேன். இப்போ திரும்ப ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கான இதை மட்டும் சொல்கிறேன். நம்ம உடனே எப்படிலாம் அந்த கொட்டின முடியை திரும்ப ரீக்ரோத் ஆக வைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். முன்னாடியெல்லாம் சொட்டையாகி ஐயோ இப்படி இருக்கே, கொஞ்சமாவது அந்த சொட்டை மறைஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன் ஃபஸ்ட்டு கொட்டுச்சு? உடல் நல பாதிப்பா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கமா, இல்லை நம்ம ஷாம்பு மாற்றினாலையா, ஆயில் மாற்றினாலையா, தண்ணி மாற்றினாலையான்னு கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளே யோசிக்கணும். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே உடல் நல பாதிப்பை வச்சுக்கிட்டு தலையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை போட்டோம்னா அது கண்டிப்பாக சரியே ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம உடல்நல பாதிப்பை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் ரீக்ரோத் ஆகுறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பண்ணணும். ரெண்டையும் போட்டு குழப்பினோம்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம என்ன உடல்நல பாதிப்பை வச்சுக்கிட்டு முடி ஸ்டாப் பண்ண என்னெல்லாம் செய்கிறது, என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, கழனி தண்ணியை ஊற்றுறது, என்னென்ன சொல்கிறாங்களோ, தேங்காய் பாலை ஊற்றுறது, எண்ணெயை காய்ச்சி தேய்க்கிறது, எங்கெங்கே ஆயில் விற்கிதோ அதை பூரா வாங்கி போடுறது, இதனால ஒரு பலனும் இருக்காது. ஃபஸ்ட்டு உடல் நலம் நல்லா இருந்தாவே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு உடம்புல பிளட் இல்லைனாவே சுத்தமாக முடி போயிடும். அந்த ரூட்ஸுக்கு தேவையான எப்படி மரம் செடிக்கு தண்ணி தேவையோ அது மாதிரி ரூட்ஸுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். அதனால நம்ம உடம்புல நல்ல ரத்த ஓட்டம் இருக்கா, இது எல்லாமே பார்க்கணும். சரி, இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் முடி எல்லாம் அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஷாம்பு மாற்றிருப்பீங்க, புது இடத்துக்கு போய் ஒரு தண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் ஷாம்பு, எண்ணெய். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எண்ணெயே ஒரு பவரானதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முடி வரலன்னு இதை விட்டுட்டு இன்னொரு வேறு ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த புது ஆயிலால் முடி கொட்டுதோ இல்லையோ, இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆயிலில் விட்டனால எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசித்து தான் பண்ணணும். ஒரு சொட்டையே ஆயிடுச்சுனாலும் ஒரு ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல திரும்ப ரீக்ரோத் ஆக குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும். ரீக்ரோத் ஆகுறப்ப நீங்கள் என்னெல்லாம் மாற்றங்களை தெரிஞ்சுக்கலான்னா, அந்த சொட்டையாக இருக்க இடத்துல லைட்டாக கருப்படிக்க ஆரம்பிக்கும். அந்த இடமே ஒரு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கும் வேறுபாடு தெரியும். அதுக்கப்புறம் வேக்கூர் மாதிரி குட்டி குட்டியாக பிம்பிள் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஐயோ ஏதோ அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னு டக்குன்னு விட்டுறக்கூடாது. அங்கெல்லாம் ஸ்டெம்ஸ் ஆரம்பிக்குது. அந்த வேர் கால்கள் வர்றதுக்கு ஹோல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஆகும்னா, தடிச்ச மாதிரி லைட்டாக அந்த இடம் தடிச்ச மாதிரி கொஞ்சம் சிகப்பாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருந்தாலே நமக்கு ஏதோ அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, திரும்ப ரீக்ரோத் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம திடீர்னு தடிச்சது சிகப்பாகுதே, வேக்கூர் மாதிரி வருதேன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆயிலையும் விட்டுறக்கூடாது.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வயசாயிருச்சு கொட்டிடுது அப்படின்னு ஒரு 30, 35 வயசானாவே வயசாகி போச்சு, இனிமே முளைக்காது விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டு அது அந்த இடத்துல எதுவுமே இது இல்லை. அதாவது லைஃப் லாங் அப்படியே இதுவாயிரும், ரீக்ரோத் ஆகாமே விட்டுரும். அந்த மாதிரி நமக்கு உடல்நல பாதிப்புனா அந்த உடல் நலத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிக்கு இது பண்ணணும். அந்த முடிக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் சாப்பிட்டா முடி ரீக்ரோத் ஆகும், என்ன நம்ம வீட்டில் இருக்க வைத்தியம் பார்த்தே என்ன செஞ்சால் முடி திரும்ப வளரும்னா நல்லா கேளுங்க. சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக கட் பண்ணிடணும். 2ஆக கட் பண்ணிட்டு மழை காலத்தில் தேய்ச்சிட்டு சளி பிடிச்சிருச்சுன்னு எண்ணெயை திட்டக்கூடாது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour தேய்ச்சி வச்சுட்டு குளிச்சிடணும். சொட்டத்தலையில் கூட முடி முளைச்சிரும். சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அரைக்கலாம் வேணாம், சும்மா 2ஆக கட் பண்ணி இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆல்ரெடி வந்து ஏர் நெத்தி தான், இந்த இடம்லாம் தான் கொட்டிச்சு. அதை ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச இதை பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பழைய நிலைமைக்கு இதுவாகுது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் பிளட் சர்க்குலேஷன் இல்லையா, அதான் சொல்கிறேன்ல, உடல் நல பாதிப்புனாவே அதுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காது. பிளட் சர்க்குலேஷன் இல்லையா, ரத்தம் திரும்ப உடம்புல வர்றதுக்கான என்னென்ன சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு பண்ணலாம். முக்கியமாக பேரிச்சம்பழம் டெய்லியும், பிடிக்குது பிடிக்கலை அது ஒரு மருந்தா, டெய்லியும் 2 சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இன்னும் நிறையா மாதுளம்பழம், இந்த மாதிரி ரத்தம், ஆட்டு ஈரல், இது நிறையா பேர் சுவரொட்டி வாங்கி சுட்டு சாப்பிடுவாங்க, அதே அளவு ஆட்டு ஈரலும் வாங்கி வறுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் நலத்தையும் பார்க்கணும், அப்புறம் எதுக்கு கொட்டுச்சுன்னு யோசிக்கணும். 2ஐயும் விட்டு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஆயிலை மாற்றுறது, ஷாம்பை மாற்றுறது, இப்படிலாம் பண்ணாதீங்க. ஹேரில் அதிக டாண்ட்ரஃப் இருந்தாலும் கொட்டும். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு பொறுமையாக தான் இதுவாகும், எதுக்கும் அவசரப்படாதீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அப்பப்போ சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.